الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியேனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே ஒரு குறுகிய கால சொற்ப கால வாழ்க்கையுடைய அவகாசத்தை தந்து அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நாம் பலரையும் சந்திக்கிறோம். பலருடைய சந்திப்புக்காக பல விதத்திலே தயாராகி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்துக்கு ஏற்ப, ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளுக்கு ஏற்ப இவ்வளவு பெரிய மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவரை சந்திப்பதாக இருந்தால் அதற்காக நிறைய நாம் தயாராகுகிறோம். அதற்கென்று வித்தியாசமான ஆடைகள், அதற்கென்று வித்தியாசமான வாகனங்கள், அதற்கென்று வித்தியாசமான பேச்சு வார்த்தைகளுடைய அமைப்புகள், டாக்குமெண்ட்ஸ் என்று பல ஏற்பாடுகளையும் நாம் செய்து எம்முடைய சந்திப்பை சந்தோஷமானதாக ஆக்கிக் கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய கடைசி ஆயத், குர்ஆனுடைய முதலாவது ஆயத்தை பத்தி கேட்டா எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. குர்ஆனுடைய கடைசி ஆயத், وَاتَّقُوا يَوْمًا تُرْجَعُونَ فِيهِ إِلَى اللَّهِ. மனிதர்களே, அல்லாஹ்வை ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். வத்தகூ யௌமா, ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளையிலே துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீட்டப்பட போகிறீர்கள். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள் மிக உயர்ந்தவன். உலகத்திலே மனிதர்களை சந்திப்பதை போன்று அல்ல. மனிதர்களை ஏமாற்றலாம், மனிதர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பாவிக்கலாம், மனிதர்களுடைய சந்திப்பிலே எங்களுடைய பேச்சு வார்த்தைகள் மூலம் யாரையும் மடக்கலாம், மனிதர்களுக்கு எங்களுடைய வெளித்தோற்றங்களை அழகாக காட்டலாம். அவனுக்கு அப்படி செய்ய முடியாது. அவன் எல்லா அந்தரங்கங்களையும் அறிந்து வைத்திருக்கிறான். ஒவ்வொருவர்களுடைய அந்தரங்க நிலைமைகளை அறிந்திருக்கிறான். அவன் அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அவன் கேட்கிறான் குர்ஆன்ல, மனிதனுக்கு தெரியாதா அவன் அல்லாஹ் மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறான். உள்ளங்களில் ஊசலாடக்கூடியதை அறிந்து கொண்டிருக்கிறான். மனிதனுடைய ரகசியத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான், மிகவும் மறைவானவைகளையும் அறிந்து வைத்திருக்கிறான். வானங்களிலே பூமிகளிலே இருக்கக்கூடிய அந்த மறைமுகங்களை அறிந்து வைத்திருக்கிறான். வல்லாஹு முஹீதும் பில் இபாத், அடியார்களை சூழ அறிந்து கொண்டிருக்கிறான். மாலிகுல் முலூக், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆட்சியாளன். அவன் நாடுறது நடக்கும். இன்னமா அம்ருஹு இதா
அரத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். அவன் ஒரு விடயத்தை திட்டமிட்டு விட்டால், ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு நாடினான் என்று சொன்னால், ஆகு என்று சொன்னால் உலகமே ஆகிவிடும். உலகத்திலே அவனை மீறி ஒன்றும் நடக்க மாட்டாது. அவன் ஒருவன் வஹ்தஹ், அவன் ஒருவன் லா ஷரீக லஹ், அவனுக்கு இணையாக துணையாக யாரும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு சரிசமமாக ஈக்குவலாக சமத்துவமாக உலகத்திலே யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ், அவன் உயர்ந்த சிறந்தவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்து கொண்டிருக்கிறான். யஹ்குமு மா யுரீத், நாடக்கூடியதை விரும்பக்கூடியதை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு நாள், சந்திக்க வேண்டிய ஒரு நாள் எங்கள் எல்லாத்துக்கும் முன்னால காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாளையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷமாக சந்திக்க வேண்டும். உலகத்திலே இருந்து பிரியக்கூடிய அடியார்கள் அல்லாஹ்வை சந்திக்க கூடியவர்கள் ரெண்டில் ஒரு விதத்தில் தான் சந்திக்கிறார்கள். ஒரு கூட்டம் சூஉல் ஹாத்திமா என்று சொல்லக்கூடிய கெட்ட முடிவை எடுத்துக்கொண்டு உலகத்தை விட்டும் பிரிந்து போகிறார்கள். அவர்களுடைய மரணத்தின் மூலமாக யஸ்தரீஹு மின்ஹுல் இபாது வல் பிலாத் வஷ்ஷஜரு வத்தவாப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவனுடைய மரணத்தின் மூலமாக உலகத்திலே மனிதர்களுக்கு சந்தோஷம், உலகத்திலே ஊர்களுக்கு சந்தோஷம், உலகத்துடைய மிருகங்களுக்கு மரம் மட்டைகளுக்கு சந்தோஷம். உலகத்திலே நாசகரமான காரியங்களை செய்து கொண்டிருந்தவன் அல்லாஹ்விடத்திலே அவன் மரணித்து போவது உலகத்துக்கு ஓய்வு கிடைக்கின்றது. மேலான சகோதரர்களே, இன்னும் ஒரு மவுத் இருக்கிறது, அதுதான் ஹுஸ்னுல் ஹாத்திமா. அல்லாஹும்ம அர்ஸுக்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த நல்ல மவுத்தை தருவாயாக. சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்கும் நாள் சந்தோஷமான நாள், சிரித்த முகத்துடன் போக வேண்டும், நல்ல நிலைமையிலே கஃன் புடவையிலே சுத்தப்பட வேண்டும். எங்களுடைய கபிரிஸ்தானை மனமானதாக பன்னீரை கொண்டு, கஸ்தூரியை கொண்டு, அத்தரை கொண்டு மனமானதாக அல்ல, அது வெளிரங்கத்தில் மக்கள் செய்யக்கூடிய விடயங்கள். எங்களுடைய கஃன் துணிகளுக்காக நறுமணம் பூசுவார்கள். இல்ல சகோதரர்களே, எங்களுடைய கபிர் மனமாக வேண்டும், எங்களுடைய அல்லாஹ்வுடைய சந்திப்பு சந்தோஷமாக வேண்டும், அல்லாஹ்வை பார்த்து சிரிக்க வேண்டும், அல்லாஹ் எங்களுடன் சிரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மவுத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலே அந்த மவுத்துக்காக தயாராக வேண்டும். ஒவ்வொருவருடைய அடி உள்ளத்துல வரணும், என்னைய படைச்ச அல்லாஹ் அவனை சந்திக்க கூடிய நேரம் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தயாராகுவதற்காக கிடைச்ச ஒரு அரிய சந்தர்ப்பம் தான் ரமதான். ரமதானுடைய முதலாவது ஜும்ஆவுடைய கடமையிலே, ஜும்ஆவுடைய நாளிலே, ஜும்ஆவுடைய அமர்விலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அன்பின் இனிய சகோதரர்களே, அன்பிற்குரிய வாலிபர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரமதானாக தந்திருக்கிறான். ரமதானுடைய மாதம் இருக்கிறதே, ஒரு மனிதனை புனிதனாக மாற்றக்கூடிய மாதம். இந்த மாதத்தை கடந்து செல்லலாம். இந்த மாதத்திலே ஒன்றிருக்கிறது, இந்த மாதத்தை கடந்து செல்லலாம். இன்னொன்று இருக்கிறது, இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய நலவுகளை, கைறுகளை, பரக்காத்துகளை, அன்வாறுகளை எடுத்து செல்லலாம். மாதத்தை கடந்து செல்லக்கூடியவர்களாக மாறக்கூடாது. மாதத்திலே இருக்கக்கூடிய இந்த ரமதானிலே இருக்கக்கூடிய கைறு நலவுகளை எடுத்து செல்ல வேண்டும். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த பகலையுடைய நோன்பு. மேலானவர்களே, ஃபஜ்ருடைய நேரத்தில் இருந்து மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் பசியோடு தாகத்தோடு இருந்து உடல் பசியை அனுபவிக்க வேண்டும், பசியை ருசிக்க வேண்டும், பசியை இந்த உடம்பு அனுபவிக்க வேண்டும். மேலானவர்களே, அந்த பசியின் மூலம் எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு விதமான தர்பியத்து உண்டாகுகிறது. மேலானவர்களே, உடலை பசியிலே போட்டு மாத்திரம் போதாது. வெறுமனே உடலை பசியிலே போடக்கூடிய மாதம் அல்ல ரமதான். மாற்றமாக இந்த ரமதானுக்கென்று விசேஷமான சில அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். அதுதான் மேலான சகோதரர்களே, எப்படி பகல் தினங்களிலே நாம் நோன்பு நோட்கின்றோமோ, பகலிலே பசியிலே உடம்பை போடுகின்றோமோ, அதே மாதிரிதான் இரவுடைய நேரங்களை தராவீஹுடைய தொழுகையிலே, கயாமுல் லைலுடைய தொழுகையிலே, இது வெறுமனே ஆரம்ப 5-10 நோன்புக்கு தொழுறதுக்காக தரப்பட்டது அல்ல தராவீஹ். மேலானவர்களே, அந்த தராவீஹுடைய தொழுகைகளை, இறுதி 10 தொழப்படக்கூடிய கயாமுல் லைலுடைய தொழுகைகளை ஏனைய காலங்களிலே
வணக்கங்களை இஸ்லாம் இந்த ஷரியத் எங்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கி தந்திருக்கிறது. மேலான சகோதரர்களே, இரவு நேரங்களை நின்று வணங்குவதிலே செலவழிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த நிற்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய கால்களுக்கு ஏற்படக்கூடிய வருத்தம், அந்த நிக்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய உடலை பொறுமையாக வைத்து செய்யக்கூடிய இபாதத் பெரிய தர்பியத்தை எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு உண்டாக்கும். மேலானவர்களே, மூணாவது விசேஷமான ஒரு அமல் தான் ரமதானுடைய மாசத்துல மேலானவர்களே குர்ஆன் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, குர்ஆனுடையவர்களாக மாறுவது, குர்ஆனுக்காக நேரம் கொடுப்பது, குர்ஆனை கேட்பது, குர்ஆனை செவிமடிப்பதின் இபாதத். குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலே ஓதியும் இருக்கிறார்கள், ஓதுவதை கேட்டும் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும் ஒரு சொத்தாக தந்திருக்கிறான், மிக பெரும் ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். இந்த குர்ஆனுடையவர்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆன் ஒவ்வொருவருக்கும் குர்ஆனிலே உள்ளம் லயிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை ஓதல்லையான்னு கேட்க இல்ல, குர்ஆனுக்காக நீங்க நேரம் கொடுக்கலையான்னு கேட்க இல்ல. அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? குர்ஆனுடைய ஆயாத்துகளை எடுத்து ஆச்சரியமான குர்ஆன், குர்ஆனுக்காக யார நேரம் கொடுப்பாங்களோ மேலானவர்களே ஹாஃபிதாக இருக்கணும் என்ற கட்டாயப்பாடு கிடையாது, மதரசால இருக்கணும் என்ற கட்டாயப்பாடு கிடையாது. குர்ஆனுடன் நேரம் கழிய வேண்டும், குர்ஆனுக்காக நேரம் கொடுக்க வேண்டும், குர்ஆனுக்காக செலவழிக்க வேண்டும், குர்ஆனை என்னுடைய அடிப்படையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆனை வைத்து வாழ வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும், குர்ஆனுடையவர்களை நேசிக்க வேண்டும், குர்ஆனுடைய அவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். மேலானவர்களே, ஆச்சரியமான குர்ஆன். அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? ஒவ்வொரு ஆயத்தை பார்த்து, குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷனை பார்த்து, மொழிபெயர்ப்பை பார்த்து, சுப்ஹானல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் எனக்கு இவ்வளவு ஆச்சரியமான புத்திமதிகளை சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால எங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனோட இணைக்கணும். யாருக்கு குர்ஆன் ஓத தெரியாதோ, தெரியாண்டே காலம் கழிக்க கூடாது. மேலானவர்களே, எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெண்கள் குர்ஆன் ஓத தெரியாது. சகோதரர்களே, குர்ஆன் ஓத தெரியாண்டு காலம் கழிக்க கூடாது. இன்றைக்கு நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, பெண்களுக்கு மத்தியிலே நிறைய ஹாஃபிதாக்கள், நிறைய காரிஆக்கள். அல்ஹம்துலில்லாஹ், எங்கட நாட்டுக்கு கிடைச்ச மிக பெரும் சொத்து அல்லாஹ் தந்திருக்கிறான். மேலானவர்களே, அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து நேரம் காலம் கொடுத்து ஒதுக்கி அவர்களிடத்திலே போய் கால் மடித்து கண்ணியம் செலுத்தி குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனை கிட்ட போய் உட்கார்ந்து கால் மடிச்சு உட்கார்ந்து கண்ணியம் கொடுத்து படிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் குர்ஆன். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால இந்த குர்ஆனுக்காக நேரம் கொடுத்து, யாரு குர்ஆன் ஓத தெரியா, குர்ஆனை எடுங்க, அல்லாஹ் கிட்ட கெஞ்சுங்க, யா அல்லாஹ் எனக்கு குர்ஆன் ஓத தெரியா, யா அல்லாஹ் உன்ட கலாம் நெஞ்சோட சேர்த்துக்கோங்க, கண்ணோட வச்சு முத்தமிடுங்க. குர்ஆன வாழ்க்கையில மௌத்துக்கு முன்னால எப்படியாவது படிக்கணும் என்ற உறுதிமானத்தை வாழ்க்கையில உண்டாக்கிக்கோங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனின் மூலம் ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. குர்ஆனின் மூலம் வாழ்க்கை பெரிய தர்பியத்துக்குரியதாக மாறும். தொழுகைகளுக்கு முன்னால் உள்ள நேரங்கள்ல 1 மணி நேரம், அரை மணி நேரம் முன்கூட்டியே சஃப்புகள்ல வந்து உட்காரலாம், குர்ஆனை ஓதலாம். தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கலாம். வீடுகளிலே பெண்களை பொறுத்தவரையில அவர்கள் இஃப்தாருக்கும் சஹருக்கும் ஏற்பாடு செய்வதில் எங்கட நிறைய பெண்கள் முழு ரமதானையும் அவர்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். இஃப்தாருடைய ஏற்பாடுக்காக பெரிய நேரம் போகுது, சஹருடைய தயாரிப்புக்காக பெரிய நேரம் போகுது, ரமதான் முடிஞ்சு வரக்கூடிய பெருநாளுடைய ஷாப்பிங்காக, அதுக்காக தயாரிப்புக்காக, அதனுடைய ஏற்பாடுகளுக்காக பெரிய நேரம் பெண்கள் கொடுக்கிறார்கள். அன்பின் இனிய சகோதரர்களே, எங்கட பெண்களுக்கு சொல்லணும், நீங்க உங்களோட நேரங்களை காலங்களை இந்த சாப்பாட்டுல, இந்த கிச்சன்ல நீங்க செலவழிச்சு போட்டுடாம, தக்கிரத்துல ஏற்பாடுகள்ல நேரங்களை வீணாக்கி போட்டுறாம, அதெல்லாம் சின்ன விஷயம். இஃப்தார் சஹர் என்றதே ஒரு சின்ன விஷயம், அதுக்கு பெரிய நேரம் கொடுக்க தேவையில்லை. பெருநாளுடைய தயாரிப்புக்காக முழு ரமதானை மண்ணாக்க கூடாது.
மிக மிக முக்கியமான நேரங்கள் தான் ரமதானுடைய இரவும் பகலும். அந்த நேரங்களிலே எங்களுடைய வீட்டு பெண்கள் குர்ஆனை தொட வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். போட்டி போட்டுக்கொண்டு இத்தனை ஜுஸுக்களை நான் ஓத போறேன் என்ற ஒரு முடிவோடு குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக எங்கட வீட்டு பெண்களும் மாறணும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான்ல எங்கட தர்பியத்துக்காக வேண்டி அல்லாஹ் தந்த ஒரு மிக பெரும் மற்றும் ஒரு அமல் தான் சதகாக்களிலே, தான தர்மங்களிலே ஈடுபடுவது. கொடுக்கும் கரங்களாக அல்யதுல் உல்யா கைரும் மினல் யதிஸ் சுஃப்லா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேலுள்ள கரம் கீழுள்ள கரத்தை விட மேலானது என்று சொன்னார்கள். இது கேட்கும் மாதம் அல்ல, இது வாய் திறக்கும் மாதம் அல்ல, இது ஜகாத் கமிட்டிக்கு கடிதம் எழுதும் மாதம் அல்ல, இது பள்ளி வாயல்களிலே மேலானவர்களே இஸ்லாமியர்கள் மேலானவர்களிலே அமர்ந்து பிச்சை கேட்கும் மாதம் அல்ல. இது வீடு வீடாக எங்கட இஸ்லாமியர்கள் போய் தட்டி மக்களிடத்திலே சல்லி கேட்கும் மாதம் அல்ல. இந்த மாதம் இருக்கிறது, வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு முடிவு வரணும். எனக்கு ஏண்ட தேவையை நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். மேலானவர்களே, எங்கட தேவைய யாருக்கிட்டையும் கேட்கப்படாது. இது ஒரு அழகான விஷயம். அல்லாஹ் வெறுக்கிறான் அடியாறுகளுக்கிட்ட கேட்கிறத. யார் அல்லாஹ் கிட்ட கேட்கலையோ அல்லாஹ் கோவப்படுறான். எங்கட தேவைகளை சொல்றதுக்கு அல்லாஹ் இருக்கிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கட கஷ்டத்தை யாரு உட்கார்ந்து கேட்பாங்க, எங்கட பிரச்சனை யாரு உட்கார்ந்து கேட்க போறாங்க, எங்களுக்கு யாரு சொல்யூஷன் தர போறாங்க, யாரு எங்களுக்கு கிட்ட சல்லி தர போறாங்க, நான் கேட்டா யாரு தர போறாங்க. மேலானவர்களே, கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அல்லாஹ் கிட்ட கேட்கலையோ அவர்களை அல்லாஹ் கோபிக்கிறான். மேலானவர்களே, மனிதர்களுக்கிட்ட கேட்டா மனிதர்கள் கோபிப்பார்கள். மனிதர்களுக்கிட்ட கேட்பது கேவலம், அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் இருப்பது கேவலம். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ரமதானுடைய மாதத்துல மிக அழகான சந்தர்ப்பம். மேலானவர்களே, நேரம் காலங்களை சரியா பாவிச்சோம்டா சஹர்ல துஆ கேட்கலும், இஃப்தார்ல துஆ கேட்கலும், நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிற நேரங்கள்ல துஆ கேட்கலும். டயர்டாக களைப்பாக இருக்குதா, துஆக்குரிய சந்தர்ப்பம். நடு இரவு நேரம் துஆக்குரிய சந்தர்ப்பம். தராவீஹுடைய 2 ரக்காத் தொழுகைகளுக்கு பின்னால துஆவுடைய சந்தர்ப்பம். துஆக்குரிய சந்தர்ப்பம் ரமதானிலே நிறைய இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், யாராவது எனக்கிட்ட வந்து கேட்க மாட்டீங்களா? சஹருடைய நேரம். மேலானவர்களே, ஹல் மின் சாயிலின் ஃபஉதி, யாராவது எனக்கிட்ட கேட்க மாட்டாங்களா? கொடுப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, கேட்கக்கூடியவர்கள் நாம். அல்லாஹ்விடத்திலே கேட்போம், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம், மனிதர்களிடத்திலே வாய் துறக்காமல் இருப்போம், எங்களுடைய தேவைகளை காட்டிக்கொள்ளாமல் இருப்போம். இது ஒரு புறம். மற்ற பகுதியில பார்க்கக்கூடிய நேரத்தில் மேலானவர்களே, நாம் எல்லாரும் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். நாம் எம்முடைய காசை பணத்தை முடக்கி வைத்துக் கொண்டு கஞ்சர்களாக மாறக்கூடாது, பகீல்களாக ஆகிடக்கூடாது, கொடுக்காதவர்களாக ஆகிடக்கூடாது. கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், 2 பேருக்கும் கொடுங்க. கேட்கக்கூடியவர்களுக்குரிய புத்திமதி குர்ஆன் சொல்லுது, கேட்காதே. கொடுக்கக்கூடியவர்களுக்கு குர்ஆன் சொல்லுது, கேட்கக்கூடியவர்களை விரட்டாதே. அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வாரவர்களை விரட்ட வேண்டாம், கேட்டு வாரவர்களை விரட்ட வேண்டாம். மேலானவர்களே, எங்களுடைய பழக்கம் அவன் அப்படி இவன் இப்படி, அவன் சரியில்லை இவன் நல்லம் என்றெல்லாம் கணக்கு போட்டுக் கொண்டு இருப்பதல்ல எங்கட வேலை. எங்கட வேலை கேட்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக கொடுக்க வேண்டும், கொடுக்கும் கரங்களாக மாற வேண்டும். மேலான சகோதரர்களே, கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குறைக்க மாட்டான், தாராளமாக அல்லாஹ் கொடுப்பான். கொடுக்கக்கூடியவங்க கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. கொடுக்காதவர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும், ஏன் எனக்கிட்ட கொடுக்கக்கூடிய மனம் வருகிறதில்லை. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல 2 கூட்டத்தார்களை சொல்லிருக்கிறான். ஒன்று, கேட்கிறவங்களுக்கு கொடுங்க. 2வது, கேட்காமல் இருக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். சமூகத்தில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க, அயமடங்காம ஒடுத்திருப்பாங்க, வாசனை திரவம் பூசிக்கொண்டு தான் சமூகத்துக்கு வருவாங்க. எங்கட கஷ்டங்களை யாரும் கண்டு கொள்றத விரும்பவும் மாட்டாங்க. ஆனா மேலானவர்களே, பெரிய கஷ்டத்துல சிரமங்கள்ல எங்கட ஊர்கள்ல, எங்கட அக்கம் பக்கங்கள்ல, எங்கட தெரிந்தவர்கள்ல, எங்கட உறவுகள்ல
சகோதர சகோதரிகள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், மேலானவர்களே, சொந்த பந்தங்கள், எங்கட ஊர் மக்கள் என்று பார்க்கும் போது நிறைய பேர் பல்வேறுபட்ட கஷ்டங்கள்ல. உலமாக்கள் மேலானவர்களே வெளிரங்கத்துல முசல்லாக்கு வருவாங்க, நல்லா அத்தர் பூசிருப்பாங்க, அயங்கடங்காம உடுத்திருப்பாங்க, மக்கள் கண்டு கொள்ள மாட்டாங்க. மேலானவர்களே, இறைச்சி கடைக்கு போய்த்து ஒரு 500 கிராம் இறைச்சி வாங்கின, கோழி வாங்கின நாள் நினைவிருக்காது. வீட்டுக்குள்ள கஷ்டமும் வறுமையும் பஞ்சத்தையும் வைத்துக் கொண்டு, நெருக்கடியை வைத்துக் கொண்டு மக்களிடத்தில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். மேலானவர்களே, இவர்களை இனம் காண வேண்டும். கேட்கக்கூடியவர்களுக்கும் கேட்காமல் தன்னை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல முஃமின்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலானவர்களே, அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் அவர்களை தேடி இனம் கண்டு வரக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல நாங்க கொடுக்கணும். எப்ப எங்கட கண் பார்வை கொண்டு இருக்கணும், வீடுகளுக்குள்ளால என்ன நடக்குது, வீட்டுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது, எங்கட தெரிஞ்சவங்கட வீட்டு ஹாலாத் எப்படி இருக்குது, என்ற சகோதரருடைய நிலைமை என்ன, என்ற சகோதரியுடைய நிலைமை என்ன, என்ற உறவுகளுடைய நிலைமைகள் என்ன, எங்கட மஸ்ஜித் இமாமுடைய ஹாலாத் என்ன, முஅஸ்ஸினுடைய வீட்டு நிலைமை என்ன, எங்கட மஸ்ஜிதிலே கடமை புரியக்கூடியவர்களுடைய ஹாலாத்கள் என்ன. எங்கெங்கேயோ கொடுக்கிறோம். மக்கள் புகழ, மக்கள் பாராட்ட, மக்களுக்கு மத்தியிலே பப்ளிசிட்டி, பேர் போக, பேனர் அடிக்க எவ்வளோ கொடுப்போம். மேலானவர்களே, அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் அதற்காகத்தான் கொடுக்கிறார்கள் என்று சொல்லல. சில நேரம் மக்கள் பாராட்டுக்காக நிறைய கொடுப்போம். ஆனால் கொடுக்க வேண்டியவர்கள், தேவையுள்ளவர்கள் மேலானவர்களே ஒளிந்து மறைந்து தன்னை வைத்துக் கொண்டிருப்பார்கள், வெட்கத்தோடு இருப்பார்கள். அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த அடிப்படையில் கொடுக்கக்கூடிய மாதம் கிள்ளி கொடுக்கும் மாதம் அல்ல, இருந்தால் கொடுக்கும் மாதம் அல்ல, எண்ணி கொடுக்கும் மாதம் அல்ல. அள்ளி கொடுப்போம், இருப்பதையெல்லாம் கொடுப்போம். இருந்தால் கொடுப்போம் அல்ல, இருப்பதையெல்லாம் கொடுப்போம். செல்வந்தர்கள் கொடுக்கும் மாதம் அல்ல, செல்வந்தர்கள் மாத்திரமல்ல, இல்லாதவர்களும் இருப்பதை கொடுப்போம். ஒவ்வொருத்தரும் நினைப்போம், மேலானவர்களே, நானும் கொடுக்கணும், எனது கரமும் கொடுக்கும் கரமாக மாறணும் என்ற ஒரு வைராக்கியம். கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலே அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். وكان اجود ما يكون في رمضان كالريح المرسل. ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில் நல்ல தானம் தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை நாங்க மாற்றிக்கொள்ளணும். அடுத்த விஷயம் தான் மேலான சகோதரர்களே, ஒரு அழகான சந்தர்ப்பம். எதற்காக தெரியுமா? நாங்க பரிசுத்தமாகிறதுக்கு எங்கள்ல இருக்கக்கூடிய ஊத்தைகள் அழுக்குகள் கலந்து நாம் நல்லவனாக மாறி ஒரு அல்லாஹ்வுடைய நேசனாக மாறணும். பாவங்கள் விடுபடணும். மேலானவர்களே, பாவங்கள் இருக்கிறதே, வாழ்க்கையை நாச குழியிலே தள்ளி கொண்டிருக்கக்கூடியது பாவங்கள் தான். மனிதர்கள் என்றால் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் பாவத்துக்கு தொடரக்கூடாது, பாவங்கள் தொடரக்கூடாது. கெட்ட பாவினைகள், கெட்ட பழக்க வழக்கங்கள், விபச்சார தொடர்புகள், வட்டி பழக்க வழக்கங்கள், பொய் சொல்லக்கூடிய பழக்கம், புறம் பேசக்கூடிய பழக்கம், மோசடி செய்யக்கூடிய பழக்கம், அநியாயம் செய்யக்கூடிய பழக்கம், கெட்ட காரியங்கள், இசை கேட்கக்கூடிய பழக்கங்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வுக்கு மாத்தம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வானத்துக்கு கீழால், அல்லாஹ்வுடைய பூமிக்கு மேலால், அல்லாஹ்வுடைய சூரியனை சந்திரனை அனுபவித்துக் கொண்டு, அல்லாஹ் தந்த உடல் ஆரோக்கியத்தை பாவித்துக் கொண்டு, அல்லாஹ் தந்த காசை பணத்தை செலவழித்துக் கொண்டு எங்களை படைத்த அல்லாஹ்வுக்கே நாம் மாற்றம் செய்வதா? பொருத்தமா? நல்லமா? வாப்பாக்கு மாற்றம் செஞ்சு கொண்டு வாப்பாட சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறவன் என்று சொன்னா மக்கள் திட்டுவார்களே. மேலானவர்களே, படைச்ச ரப்புக்கு மாற்றம் செய்து கொண்டு படைச்ச ரப்புடைய அந்த நிஅமத்துகளை அனுபவித்துக் கொண்டு இந்த பூமியிலே வாழுவதல்ல நல்ல பழக்கம். பாவங்கள் விடுபட வேண்டும். மேலானவர்களே, பாவங்கள் தொடரும் பட்சத்தில் வாழ்க்கையில முசீபத்துகள் உண்டாகும். கெட்ட பாவங்கள் மூலமாக இன்னல் அபத லயுஹ்ரமு ரிஸ்க பிதம்பி யுஸீப். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவனுடைய பாவத்தின் மூலமாக அவனுக்காக முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க கூட இழந்து கொள்கிறான். ஓடி ஓடி சம்பாதிப்பார்,
மேலானவர்களே, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார். ஆனா கண்டது ஒன்றுமே இல்ல. தலை தூக்குறதுக்கு கிடைக்காது, முன்னேற கிடைக்காது. நாடு பூரா உலகம் பூரா பறந்து கொண்டிருப்பார். இறக்குவார், ஏற்றுவார், சாமானங்களை விநியோகம் செய்வார். பெரிய வியாபாரியாக இருப்பார். தொங்கல் காண மாட்டார், நிம்மதியை அடைய மாட்டார். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில செய்யக்கூடிய கெட்ட பாவங்கள். இவருடைய பாவம் இவருடைய முசீபத்தை உண்டாக்கும். மனைவியுடைய பாவம், வீட்டில பெண்கள் செய்யக்கூடிய பாவங்கள், கெட்ட காரியங்கள் கணவனுடைய வியாபாரத்திலே முசீபத்தை வாரி போட்டுவிடும். மேலானவர்களே, புள்ளைகளுடைய பாவம் வாப்பாட வியாபாரம் தொழிலுக்கு மேலானவர்களே அது கரிய கூட்டிவிடும். மேலானவர்களே, எனவே அந்த அடிப்படையில் பாவங்கள் விடுபட வேண்டும். வெறுச்சி உண்டாகும். சைக்காலஜிக்கலி உளரீதியாக பாவத்தின் மூலமாக மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஹலாலுடைய இன்பத்தை இழந்து விடுவார்கள், சந்தோஷத்தை இல்லாமலாக்கி விடுவார்கள், பயங்கரமான நோய்க்கு ஆளாகி விடுவார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது, மனிதனே நீ பாவத்தை விடு. அமீது ஸுனூப துமீதுல் குலூப் வலகத் யூரிசுல் வஹ்ஷத இத்மானுஹா. பாவத்தை மௌத்தாக்கு, பாவத்தை மௌத்தாக்கு. அந்த பாவம் உனது உள்ளத்தை மௌத்தாக்கிவிடும். பாவத்திலே தொடர்ந்து இருப்பாயாக இருந்தால் உனது உள்ளத்துக்கு வெறுச்சியை உண்டாக்கும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், ஏண்ட வாழ்க்கையில் என்ன பாவம் இருக்குது. பாவங்களை உடணும். பொய் சொல்ற பழக்கம் விடுபடணும். புறம் பேசுற பழக்கம் விடுபடணும். மேலானவர்களே, மக்களை மூட்டி விடுற பழக்கம், தேவையில்லாத விஷயத்துல தலை போடுற பழக்கம். மேலான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. முஸ்லிம்களுடைய ஒரு முஃமினுடைய இஸ்லாத்துல மிக அழகான பண்பு என்ன தெரியுமா? தனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலை போடாம இருக்கணும். மேலானவர்களே, அதனால தான் புறம் உருவாகுது, அதனால தான் கோல் மூற்ற பழக்கம் உருவாகுது, அதனால தான் மற்றவங்களை சீரழிக்க கூடிய பழக்கம் உருவாகுது. மேலானவர்களே, எனவே அந்த அடிப்படையில எங்கட வாழ்க்கையில் இருந்து அர்ரிபா வஸ்ஸினா சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விபச்சாரமும் வட்டியும் எந்த கூட்டத்தில் பரவ ஆரம்பிக்குமோ இல்லா ஹல்லு பி அன்ஃபுஸிஹிம் அஸாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி விடுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில எங்கட வாழ்க்கையில் இருந்து பாவங்களை விட்டு ஒதுங்கி கலந்து தௌபாவுடைய சந்தர்ப்பமாக فَأُولَئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ. யாரு பாவங்களை விட்டு கலண்டி ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து தௌபா செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிக் கொடுக்கின்றான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால அத்தாயிபு மினஸ் ஸம்பி கமல் லா ஸம்ப லஹு, பாவத்திலே இருந்து தௌபா செய்தவன் பாவமே செய்யாத பரிசுத்தவானை போல மாறிவிடுகிறான். மேலானவர்களே, அதனால தௌபாவுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக நினைச்சு ரமதானுடைய மாதத்துல பாவத்தை விட்டு கலர வேண்டும். பாவத்துக்குள்ள இருந்து கொண்டு தௌபா இல்ல, பாவத்தை விட்டும் கலர வேண்டும். இரண்டாவது மேலானவர்களே, இரண்டாவது செஞ்ச பாவத்துக்காக நதாமத், கை சேதம் உண்டாக வேண்டும். அல்லாஹ் கிட்ட அழுது பிரலாபிச்சு கண்ணீர் வடித்து, யா அல்லாஹ் எங்கட பாவங்களை நீ மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். பாவத்தை உடனும் பாவத்துக்காக அல்லாஹ் கிட்ட தௌபா அழுது மன்றாடணும். மூணாவது மிக முக்கியமான விஷயம், இதுக்கு பின்னால் இந்த பாவங்கள்ல ஈடுபடக்கூடாது. வட்டிலேந்து கலந்தா வட்டில ஈடுபடக்கூடாது, ஜினாலேந்து கலந்தா ஜினால ஈடுபடக்கூடாது. மேலானவர்களே, பொய்யிலேந்து கலந்து பொய் சொல்லக்கூடாது. முடிவெடுக்கணும். பாவத்தை யாருக்கு விடணுமோ, மக்கள்ல சில பேர் சொல்லுவாங்க, ஹஸரத் எனக்கு பாவத்தை விடுறதுக்கு ஆசை, விட்டுக்கொள்ளலாம் இருக்கிறேன். ஏன் விட்டுக்கொள்ளலாம? என்னுடைய முடிவுதான் பாவத்தை விடும். பாவத்தை விடணும் என்ற முடிவு வரணும் எனக்கு, அதுக்கான சூழல் அமைக்கணும். நானே பாவத்துக்குள்ள உருண்டு பிறண்டு கொண்டு பாவத்தை விட்டு எப்படி எனக்கு கலரலாம்? மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூணாவது இதுக்கு பின்னால இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுப்பதோடு, மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால், கடன் எடுத்து கொடுக்காதவர்கள் கொடுத்து விட்டு தான் தௌபா, கடனை கொடுக்காம இருந்து கொண்டு யா அல்லாஹ் தௌபா தௌபா என்று சொல்லி சரி வர மாட்டாது. மக்களுடைய சொத்துக்களை செல்வங்களை சூறையாடியவர்கள், காணி பூமிகளை பிடித்தவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். மேலானவர்களே, உறவுகளோடு முறித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பேசணும், கதக்கணும்.
மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹு அல்லாஹ். யார் அல்லாஹ்க்காக கொஞ்சம் பணிஞ்சு போவாங்களோ அல்லாஹ் உயர்த்துவான். மேலானவர்களே, எனவே அல்பாதிஉ பிஸ்ஸலாம் பரிஉ மினல் கிப்ர், ஸலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறவர் அவரே பெருமையுட்டு நிரபராதி ஆகிவிட்டார். அதனால யாராவது உறவுகளோட பேசுறல, நானாவோட கோபம், தம்பியோட கோபம், தாத்தா தங்கச்சோட கோபம், உறவுகளோடு எனது சாச்சாவோட பெரியப்பாவோட உறவுகளோடு முறித்துக் கொண்டு ஊர் மக்களோடு முகம் பார்க்காமல் இருந்து கொண்டு மனிதனாக பூமியிலே வாழ முடியுமா? மனிதர்களுக்கிட்ட குறை இருக்கும். குறை இல்லாதவங்களோட வாழ விருப்பமா? காட்டுக்கு ஓட வேண்டியதுதான். காட்டு மிருகங்கள் தான் அவைகளுடைய செயற்பாடுகளோடு இருந்து கொண்டிருக்கும். மனிதர்களோடு புலங்குவதாக இருந்தால் மனிதர்கள் எல்லோரும் குறையுள்ளவர்களே. குறையுள்ள மனிதர்களோடு சமாளித்து வாழ தெரியாதவர்கள் மக்களோடு வாழ முடியாது. மேலானவர்களே, மன்னிப்போம், மறப்போம், விட்டுக் கொடுப்போம், சேர்ந்து வாழுவோம், அவர்களை போய் சந்திப்போம், சலாம் சொல்லுவோம், இருப்பதை கொடுப்போம். அவர்களோடு கலகலப்பாக வாழுவதும் ரமதான். மக்களோடு இணைந்து சந்தோஷமாக இருந்து ரமதானுடைய மாதம் பள்ளிக்கு வந்து மக்களை சந்திச்சு தராவீஹுடைய தொழுகையிலே அவர்களோடு சேர்ந்து நின்று கை கலப்பாக முசாஃபஹா செய்து அவர்களோடு அழகாக புலங்கி ஏழை எளியோர்களுடைய தலைகளை தடவி அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி அனாதைகளை அவர்களுடைய தலைகளை தடவிவிட்டு, வேளாணவர்களே, ஏழை எளியோர்களுடைய கண்ணீர்களை துடைத்து மக்களோடு மக்களாக புலங்குவதும் ரமதான் என்ற ரீதியிலே இந்த ரமதானை மிக அழகான ஒரு ரமதானாக ஆக்கி எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் நல்லடியார்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய இஃப்தாருடைய சஹருடைய சுஃபராக்களை பலஸ்தீனிய மக்களுடைய கஷ்டங்களை போக்க அவர்களுடைய நிலைமைகளை சற்று சிந்தித்து அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்வோமாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தவறுகளை மன்னிப்பாயாக, உன்னை பொருந்திக் கொண்ட உன்னுடைய பொருத்தத்தை அடைந்த நல்லடியார்களாக ஆக்கிடுவாயாக. புனிதமான ரமதானை யா அல்லாஹ் நீ விரும்பும் நல்ல முறையில் செலவழிக்க உதவி செய்வாயாக, நல்ல காரியங்களில் ஈடுபடுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தௌபாக்களை அங்கீகரித்து அமல்களை ஏற்றுக்கொண்டு உன்னை சந்திக்க கூடிய நாளை சந்தோஷமான நாளாக நீ ஆக்கி வைப்பாயாக. பலஸ்தீன்ல வாழக்கூடிய எங்கட உறவுகள், சகோதர சகோதரிகள், சிறார்கள், நோயாளிகள், வயோதிபர்கள், பெண்கள், விதவைகள் என்ற பட்டியலிலே இருக்கக்கூடியவர்களுடைய இஃப்தாருடைய சஹருடைய ஏனைய ஏற்பாடுகளை மிக சிறப்பாக நீ வழங்கி வைப்பாயாக. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிஹ்ராபுக்குள்ள உணவளித்த அல்லாஹ் அவர்களுக்கும் உனது குதிரத்தை கொண்டு வாயல்கள் மூடப்பட்டு எல்லைகள் தடுக்கப்பட்டிருக்கும் நிலைமையிலே அந்த மனிதர்களுக்கு அந்த மக்களுக்கு நீ உனது ஹசானாவின் மூலமாக அவர்களுக்கு உணவளிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானனே, எங்கள் அனைவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. கபரிலே வாழக்கூடிய பெற்றோர்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உயிர் வாழும் பெற்றோர்களுக்கு கைர பரக்கத்தை கொடுப்பாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்